வணக்க நண்பா. நம்ம இளம் பெரியார் உதயாநிதி என்ன சொல்றாரு, திமுக மட்டும்தான் மாதந்தோறும் மாநாடுகள் நடத்துறோம், நடத்தித்தான் ஆகணும். ஒரு சொரணம் பணம், ஊழல் பண்ண பணம், மக்கள் வரி பணத்தை சொரணம் பணம், பல கொள்ளையடிச்ச பணமெல்லாம் அப்புறம் செலவு பண்ணணும்ல. ஐயா, டெல்டா பகுதியில் மகளிர் மாநாடு ஓட்டைங்க, காசு கொடுத்து மக்களை கூட்டிட்டு வர தெரிஞ்சதில்ல, அவங்களுக்கு சோர்வோட தெரிஞ்சுதா? பாருங்க அந்த பரிதாப நிலைய. கொடுங்க சாப்பாடு பசி கொடுங்க. எனக்கெல்லாம் மயக்கம் வருது, தாங்க முடியல. எவ்வளவு தான் எனக்கா நடுக்க எடுத்துரும். கொடுங்க சாப்பாடு பசி கொடுங்க. எவ்வளவு நேரம் தான் இது பண்றது? மகளிரை நினைச்சா ரொம்ப பாவமா இருக்கு. ஏமா இப்படி போய் அசிங்கப்படுத்துறீங்க? காசு கொடுக்குறாங்கன்னு சொல்லி அங்க நின்று மானத்தை வாங்குறீங்க. ஏமா நமக்கு எதுக்குமா இப்படி போய் ஒரு கழகத்துக்கு பின்னாடி நம்ம போய் இப்படி நிக்கணும்? கேள்வி கேட்கிற இடத்துல மக்கள் இருக்கிறாங்க, பதில் சொல்ற இடத்துல தான் கழகம் இருக்கு. நீங்க எப்படி கேள்வி கேட்கணும்? எப்பா மாசம் மாசம் மாநாடு ஓடுறீங்களா, காசு எங்கிருந்து வந்துச்சுன்னு கேட்கணும், பதில் சொல்ல மாட்டாங்க. தனி விமானத்துல போறாரு டெப்டி சிஎம், காசு எங்கிருந்து வந்துச்சு சொல்ல மாட்டாங்க. இன்பநிதி 200-300 கோடியில படம் எடுக்கிறாரு, காசு எங்கிருந்து வந்துச்சுன்னு கேட்பாருங்க, சொல்ல மாட்டாங்க. ஒரு காலத்தில் நான் நினைச்சேன், கொள்ளையடிச்ச பணத்துல மக்களுக்கு செலவு செய்யறாங்க நான் நினைச்சேன். இப்பதான் எனக்கு தெரியுது, தமிழக அரசு அரசாங்க பணம், மக்கள் வரி பணத்தை எடுத்து மக்களுக்கே செலவுனுது. இதுக்கு பேர் மக்களுக்கான ஆட்சியா? ஓ, நான் உன்னை கேட்குற, மாதம் மாதம் மாநாடு நடத்துறீங்களே, எப்படி காசு வந்தது? ஒரு தாவேக்கா தொண்டன் இல்லாம ஒரு பொதுமக்களை ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த மாசம் மாசம் மாநாடு நடத்துறதுக்கு காசு எங்கிருந்து உங்களுக்கு வந்துச்சு? யாரோட காசு எடுத்து செலவு பண்ணிட்டு இருக்கிறீங்க? மக்களா கேட்குறேன், சொல்ல மாட்டாங்க. ஏன்னா எந்த பொருள் கொடுத்தாலும் ஸ்டாலின் ஐயா கொடுத்தார், ஸ்டாலின் ஐயா கொடுத்தார். ஸ்டாலின் ஐயா வீட்டுல இருந்து எடுத்துட்டு வந்து கொடுத்தாரா? தமிழக அரசு கொடுத்ததுன்னு சொல்லணும். ஏமாறுறவங்க நாட்டில் இருந்தா ஒரே ஒரு குடும்பம் மொத்த தமிழ்நாட்டை ஏமாத்திட்டே இருக்கு. சிந்தித்து வாக்களிப்பீர், மக்கள் பேராதரவில் தாவேகா. விசில் சின்னம், விசில் சின்னம், விசில் சின்னம்.